A very good morning and welcome to our daily devotion. So நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Proverbs chapter 16 verse 1 to 5. So Proverbs chapter 16 verses 1 to 5. So இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது எதை பற்றி சோலமன் சொல்கிறாருன்னா, முதலாவது வேர்ஸில் எப்படி காட் நம்மளுக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. நம்மளும் பிளான் பண்ணுவோம், ஆனால் காட் தான் அதோட ரிசல்ட்ஸ், அதோட அவுட்கம்ஸை காட் தான் டைரக்ட் பண்ணுவார்னு சொல்கிறாரு. ஸோ வேர்ஸ் 2 and 3 பார்க்க போது என்னென்னா, அவர் நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம எந்த எண்ணத்தோட பிளான் பண்ணுறோன்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சொலமன் நம்மளோட வேலைகளை, நம்மளோட சித்தங்களை, நம்மளோட விருப்பங்கள் எல்லாரையும் அவருக்குள்ளே ஒப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து வேர்ஸ் 4 and 5 கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெருமையோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் என்ன பிளான் வச்சுருந்தாலும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும், என் ஞானத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வேர்ஸ் 3. அதில் என்ன சொல்கிறாருன்னா, த ஹார்ட் ஆஃப் மேன் பிளான்ஸ் இஸ் வே பட் த லார்ட் எஸ்டாப்ளிஷஸ் இஸ் ஸ்டெப்ஸ். ஸோ இன்னொரு சொல்கிறேன், த ஹார்ட் ஆஃப் மேன் பிளான்ஸ் இஸ் வே பட் த லார்ட் எஸ்டாப்ளிஷஸ் இஸ் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த அதிகாரத்துலேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுக்க போகிறோன்னா, நம்ம அந்த சம்மரியில் பார்த்த மாதிரியே வெரி சிம்பிள். நம்ம பிளான்ஸ் எல்லாம், நம்ம கோல்ஸ் எல்லாம், நம்ம ஃப்யூச்சர் டைரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, we have to commit it to God. நம்மளோட எல்லா விருப்பங்களையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு தாழ்மையாக என்ன பண்ணணும், அவர் சித்தத்துக்கு படி நம்ம நடக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, பைபிள்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன்றைக்கி. எந்த எக்ஸாம்பிள்னால், ஜோசஃபோட கதையை பாருங்கள். ஜோசஃபோட கதையில் நம்ம பார்த்தீங்கன்னா, அவரோட பிரதர்ஸே என்ன பண்ணுவாங்க, அவரை ஃபஸ்ட்டு ஒரு கிணத்துல தள்ளி விடுவாங்க, அதுக்கப்புறம் அவரை விற்றுருவாங்க. ஆனால் அந்த டைமில் ஜோசப், நீங்கள் ஜோசஃபாக நினச்சிங்கன்னா என்ன நினைப்பீங்க, ஆண்டவரே நான் நல்லதாக தான் செஞ்சேன், என்னோட சகோதரர்களை நான் நேசிக்க தானே செஞ்சேன், அவங்களுக்கு விரோதமாக நான் எதுவுமே செய்யலையே, ஆனாலும் அவங்க என்னை மீறி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஜோசப் எதுவும் யோசிக்கல. அந்த மாதிரி ஜோசப் எதுவும் வெறுக்கல அவங்க அண்ணங்களை அந்த மாதிரி. ஆனால் அவர் என்ன பண்ணார், he kept trusting God's plan. அவர் தேவன் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வச்சிருப்பாரு, இது ஒரு நல்ல காரியத்துக்காக செஞ்சிருப்பாருன்னு அவர் நம்பிக்கையோட he kept trying his best. he submitted to God's will. அவர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இறுதியில் அவரே என்ன சொன்னார், நீங்கள் இதை கெடுதலுக்காக செஞ்சீங்க, ஆனால் ஆண்டவர் இது ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நடத்தினார்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் there will be difficulties, there will be இந்த மாதிரி திடீர்னு சடனாக ஏதோ நடக்கலாம், மாற்றங்கள் நடக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரலாம். நம்ம என்ன நினைப்போம், நான் இந்த மாதிரி வரதுக்கு நான் எதுவும் ஐ டோன்ட் டிசர்வ் இட், இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கிறதுக்கு நான் தவற எதுவும் பண்ணலையே, நான் எல்லாம் சரியாக தான் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி சந்தேகம் இருக்கலாம். ஒரு வேலையிலேருந்து திடீர்னு தூக்கிடுவாங்க, இல்லைன்னா ஸ்கூல் பசங்களாக இருந்தால் திடீர்னு எக்ஸாமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் மார்க்ஸ் வந்திருக்காது, இல்லைனா திடீர்னு கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதுவெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும், டீமோட்டிவேட்டடாக இருக்கும். டீமோட்டிவேட்டடோட மீறி என்னன்னா நம்மளை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணுறோம், அந்த கான்ஃபிடென்ஸே போயிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சாலமன் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, வி ஷுட் புட் அ ட்ரஸ்ட் இன் காட். நம்ம கான்ஃபிடென்ஸ் யார் மேலே இருக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கணும். அவர் எந்த செஞ்சாலும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு காரணத்தோடு தான் செய்வார். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸ், சேலஞ்சஸ் இல்லை இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரப்போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், வி ஷுட் புட் அ ட்ரஸ்ட் இன் காட், வி ஷுட் கன்ஃபைட் இன் காட். அதாவது நம்ம அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜஸ்ட் லைக் ஜோசப் எப்படி இறுதியில் இறுதியில் எப்படி he was like the ஹீரோ மாதிரி அவர் கடைசியில் என்ன, அவங்க அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவர் தான் he was the one who saved them. அதே மாதிரி நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச், இந்த சின்ன ஒரு சேலஞ்சஸ் வரப்போது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நம்மளோட விஸ்டம்க்கு இப்போ தெரியாது, ஆனால் இன் டியூ டைம் அந்த டைமில் வரப்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ நம்மளுக்கு தெரியும், ஓ அது நல்ல வேலை அந்த மாதிரி நடந்தது, நான் அப்படி நினச்சேன், ஆனால் நல்ல வேலை இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அது நடந்தது நல்லதா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கோல்ஸ், நம்மளோட பிளான்ஸ், நம்ம ஒரு பிளான் வச்சு செஞ்சாலும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிளான்ஸ் எல்லாம்
ஆண்டவரோட சித்தத்துக்கு சப்மிட் பண்ணிவிட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட்பேக்ஸ் வரப்போது வி ஷுட் நாட் கெட் டிமோட்டிவேட். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வரப்போது, இந்த மாதிரி ஒரு சோதனைகள் வரப்போது நம்ம டிமோட்டிவேட் ஆகாமல் அவர் சித்தம்படியே நடக்குன்ற நம்பி அவரோட சித்தத்தில் நம்ம கான்ஃபிடென்ஸ் வச்சு வி ஷுட் பி ரிலாக்ஸ்ட் அண்ட் வி ஷுட் ட்ரஸ்ட் காட்ஸ் கண்ட்ரோல் ஓவர் everything because நம்ம God is a sovereign God. நம்மளோட கடவுள் is sovereignனா he controls everything. ஸோ நம்மளுக்கு எல்லாம் நடக்கிறதும் அவர் சித்தம் இல்லாமல் நடக்காது. ஸோ அந்த நம்பிக்கையோட நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ that is what I want to say take away. Thank you.